இனி பல்வேறு செய்திகளை செய்தித்துறளாக பார்க்கலாம். பிரெஞ்சு பள்ளியுடன் சர்வதேச கூட்டிணைவு மற்றும் மாணவர்கள் பரிமாற்ற திட்டத்தை ஜெயின் பப்ளிக் பள்ளி சென்னை திருமுடிவாக்கத்தில் தொடங்கியுள்ளது. மாணவர்களை உள்ளூரிலிருந்து உலக தரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் குறிக்கோள் ஆகும். இது குறித்து பேசிய ஜெயின் பப்ளிக் பள்ளியின் நிறுவனர் அமர் பிரகாஷ் ஃபவுண்டேஷன் மூலம் சிறந்த தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய குறிக்கோள் என்றார். மேலும் கூகுள் சான்றிதழ் பெற்ற சென்னையின் முதல் பள்ளி ஜெயின் பப்ளிக் பள்ளி என்றும் அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாங்கும் இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது. மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சீரமைத்து அதில் வேட்பாளர்களின் பெயர், சின்னம் ஆகியவற்றை ஒட்டும் பணியும் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த பணிகள் நடைபெற்றதால் அங்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. எனவே வட்டாட்சியர் அலுவலகம் வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தம்பிதுரை மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மருங்காபுரியில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து கேட்டு வாங்கியதாகவும் விரைவில் அந்த பணம் உங்கள் கைக்கு வரும் என்று கூறினார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் தமிழகத்திற்கு வரவேண்டிய காவிரி நீர் ஒருபோதும் கிடைக்காது என்றும் கூறினார். கலெக்டரோட இதே ஊருக்கு பேசிட்டு போகும்போது 150 நாளா மாத்திரம் சொன்ன பிறகு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, பணம் வரலன்னு சொன்னாங்க. பேசி நேற்று தமிழ்நாட்டுக்கு 900 கோடி ரூபாய் வந்திருக்கு. நேற்று டெல்லியில் வாங்கி கொடுத்துட்டேன். அந்த பணம் கலெக்டர் கிட்ட பேசிட்டேன். எல்லாருக்கும் யார் யாருக்கு பணம் வராமல் பாக்கி இருக்குதோ 100 நாள் வேலை அந்த பணம் எல்லாம் உடனே ஏத்துறேன். இன்னைக்கு இருந்து பணம் ஏத்தான். சென்னை கொளத்தூரில் தேர்தல் அதிகாரி வீட்டில் நகை கொள்ளை போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொளத்தூர் பகுதியை சேர்ந்த அள்ளி இவர் சோளிங்கரில் சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அதிகாரியாக உள்ளார். இந்நிலையில் கொளத்தூரில் உள்ள அவரது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் சிலர் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 100 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே பணி நிரந்தரம் செய்ய கோரி தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆசிரியர் சுகந்திக்கு ஆதரவாக அவரது கணவர் மற்றும் அப்பகுதி மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் ஆசிரியர் சுகந்தி இன்னும் 1 மாத காலம் பணிபுரிந்து விட்டால் நிரந்தர ஆசிரியர் ஆகிவிடுவார் என்பதற்காக பள்ளியின் தாளாளர் சேவியர் அருள்ராஜ் அவரை பணியிலிருந்து நீக்கியது தெரியவந்தது. சிவகங்கை மாவட்டம் காளையார் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற கார்த்திக் சிதம்பரம் மக்களின் ஆதரவு இல்லாததால் பாதி வழியிலேயே வீடு திரும்பினார். மேலும் கூட்டம் இல்லாததால் கடுப்பான கார்த்திக் சிதம்பரம் தொண்டர்கள் அணிவித்த சால்வையை தூக்கி வீசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜாவின் வருகையை அறிந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு பின்வாங்கினார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் மரகதம் குமரவேலுக்கு ஆதரவாக தேமுதிக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆறுமுகத்திற்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கும் அவர் வாக்கு சேகரித்தார். இதில் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய செயலாளர் தனசேகர், கூட்டணி கட்சியினர், தொண்டர்கள் ஆகியோர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார்.